சென்னையில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜகவை தீய சக்தி போல சித்தரிப்பவர்களின் முயற்சிகளை முறியடிப்போம் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தமாக, அமமுக, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவான OPS அணி ஆகியவை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து களம் காண்கிறது. பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இக்கட்சிகள் அங்கம் வகித்துள்ள நிலையில் ரமலான் நோன்பை முன்னிட்டு சென்னையில் இஃப்தார் எனப்படும் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. என்டிஏ கூட்டணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், தமாக தலைவர் GK வாசன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் உருவாகி இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 மக்களவைத் தேர்தலில் பலரது போலி பிம்பங்களை உடைக்கப் போகிறது என்று பேசினார். பாஜக மதசார்பு அரசியல் செய்யவில்லை என்பது இந்த தேர்தல் வெற்றியில் தெரியவரும் என்றும் அவர் கூறினார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பல முக்கியமான பொய் பிம்பங்களை உடைக்கப் போகிறது. பாரதிய ஜனதா கட்சி மத அரசியல் செய்வதாக, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமுதாயத்திற்கு மதத்திற்கு எதிராக இருப்பதாக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது உடையும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதற்கு சாட்சி. தொடர்ந்து பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாஜகவை சிலர் தீய சக்தியை போலவும் சிறுபான்மையினருக்கு எதிரானது போலவும் சித்தரித்து வருகிறார்கள் என குற்றம் சாட்டினார். இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவும் மத்தியில் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவுமே பாஜகவுடன் அமமுகவும் O பன்னீர்செல்வமும் கூட்டணி அமைத்துள்ளோம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளாக குறிப்பாக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை ஏதோ ஒரு தீய சக்தி போல, அவர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு தீங்கு செய்பவர்கள் போல மத்தியிலே ஆள்கின்ற பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஏதோ சிறுபான்மையினரின் எதிரி போல இன்றைக்கு மக்களிடையே பொய் பிரச்சாரம் செய்து பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக இந்த நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகவும் தமிழ்நாட்டிலே என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது என்கிற நல்ல செய்தியை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாகவும் இங்கே ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ் மாநில கட்சியின் தலைவர் ஐயா GK வாசன் அவர்கள் முன்னிலையில் சொல்கிறேன். ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் முழு முனைப்போடு உருவாக்கி வருகிறார் என்பதுதான் உண்மை.